வணக்கம். இப்போ அண்ணாமலை நான் வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்தது, தனியாக கட்சி தொடங்கினது, அதுக்கப்புறமா நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து குற்றம் சாட்டுறது, இந்த மாதிரிலாம் அரசியல் நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது 2016 தினமணியில் வந்த ஒரு கட்டுரை வந்து இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பயங்கரமாக என்ன சொல்றது ஒத்து போகிற மாதிரியான ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை நம்ம கிருஷ்ண ஜெகநாதன் ஐயா, நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம், தமிழறிஞர், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கட்டுரையை டீட்டெயில்டாக விளக்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரும். அந்த கட்டுரையில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை அவங்களுமே விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தருணத்துக்கு அப்போவே 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த கட்டுரை என்னது, அது எப்படி எழுதியிருக்கிறாங்கலாம் பற்றி டீட்டெயில்டாக பேசிட்டு ஜெகநாத்ஜி அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்கள் போயிருக்காங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால், யூடியூப்பில் அந்த ஸ்பீடு செட்டிங்ஸ் இருக்குது, அது வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணி கம்மி பண்ணி அந்த உங்களுக்கு பிடிச்ச பேஸில் அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓம் வந்தே மாதரம். உண்மையின் பக்கம் என்றுமே நிற்கின்ற பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். உலகம் இன்று காணுகின்ற ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவர்தான் நம் பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி. அவரை பார்த்தாவது நம் மாநில தலைவர்கள் திருந்த வேண்டாமா? ஸ்ரீ அண்ணாமலை என்கின்ற இளைஞர் பாரதிய ஜனதாவில் சில ஆண்டுகள் இருந்து பின் கண்ணியமாக கருத்து மாறுபாட்டினால் வெளியில் வந்தார். கண்ணியம் மிக்க அவர்தம் செயலை படித்தவர்கள் பாராட்டுகிறார்கள், இளைஞர்கள் உறுதியாக நிற்கின்றார்கள். ஆனால் மெத்த படித்தவர்கள் என்று நாம் நினைக்கின்ற சில வலை ஒளி ஆசிரியர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கின்றவர்களும் அண்ணாமலையை வசைபாடும் என்ற நிலைக்கு அதையே தங்களது தினசரி வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கலி மயக்கு வேஷம் போலும். இவர்கள் பார்வையில் இவர்கள் சொல்கிறபடியே ஸ்ரீ அண்ணாமலை அவர்கள் ஒரு துரோகி, அவரால் எந்த பயனையும் தமிழகத்தில் அவர் இருந்த காலத்தில் பாரதிய ஜனதா வளரவில்லை என்றுமே வைத்து கொண்டால் கூட, பின் ஏன் அவர் விலகிய பிறகும் அவரை பற்றியே பேசுகிறோம்? நாளை இப்படி அவரை தூற்றுகின்றவர்கள் மாற மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அண்ணாமலையை தூற்றுகின்ற இவர்கள் உண்மையில் பார்க்க போனால் தங்களையே இழிவாக பேசுகின்றார்கள். அவர்கள் இன்னொரு வகையில் பார்த்தால் நம் பாரத பிரதமரையும் தான் தூற்றுகிறார்கள் என்பதே உண்மை. நமக்கெல்லாம் தெரியும், தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ஸ்ரீ அண்ணாதுரை அவர்கள். அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிரிந்து சென்றபோது அவர் கொடுத்த பதில்தான் நாகரீகம் நிறைந்த அமுத வாசகம். அண்ணாதுரை அவர்கள் சொன்னார்கள், எங்கிருந்தாலும் வாழ்க என்றார். அதுவல்லவோ பண்பாடு. இவர் மட்டும் இப்படி சொல்லாமல் வேறு விதமாக சொல்லியிருந்தால் இன்றைக்கு நாம் அண்ணாதுரையை நினைத்து பார்ப்போமா? கருத்து வேறுபாட்டின் காரணமாக கணேசன் அவர்கள் திமுகவிலிருந்து விரிந்து போனார்கள். நடிகர் திலகத்தை எப்படி அண்ணாதுரை வாழ்த்தினாரோ அப்படியல்லவோ தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அண்ணாமலையை வாழ்த்தியிருக்க வேண்டும். எப்படி வாழ்த்தியிருக்கலாம்? அண்ணாமலை சிறந்த அறிவாளி, நிர்வாகத்திறன் பெற்றவர், தலைவர் பொறுப்பிலே இருந்து சாதித்தவர். என்ன காரணத்தினாலோ கருத்து வேறுபாட்டினால் நம் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு பிரிந்து சென்று we the leaders மூமெண்ட், நாம் தலைவர்கள் ஆவோம் என்கின்ற இயக்கத்தை துவக்கியுள்ளார்கள். எது எப்படியோ இந்த அண்ணாமலை இளைஞர் நம்மை விட்டு பிரிந்தாலும் நீண்ட வாழ்நாள் பெற்று அவருடைய திறத்தினால் தமிழகத்திற்கும் நம் பாரதத்திற்கும் சேவை செய்து பெருமை பெற வேண்டும் என்றல்லவோ வாழ்த்தியிருக்க வேண்டும். மாறாக இழிவாக கொச்சையாக அவரை பற்றி பேசியிருப்பது அரசியல் நாகரீகம் அன்று. நம் பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி எந்த அளவிற்கு
பண்பாடுடையவராக இருக்கின்றார். அதற்கு நேர்மாறாக இவர்கள் இருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில்தான் நமக்கு ஒரு கட்டுரை படிக்க நேர்ந்தது. அந்த கட்டுரை 16/3/2016 அன்று தினமணி நாளிதழில் வெளிவந்த கட்டுரை. அந்த கட்டுரையை எழுதியவர் முனைவர் பேராசிரியர் தி. ராசகோபாலன் அவர்கள். அந்த தமிழறிஞர் எழுதிய தினமணி நாளிதழில் எழுதிய அந்த கட்டுரையினுடைய தலைப்பு பாருக்குள்ளே நல்ல நாடு எனில் என்பதாகும். 2016 மார்ச் மாதத்தில் வந்த அந்த கட்டுரையை படித்து பார்த்தபோது இன்றைக்கு 2026 சரியாக பொருந்துகிறது. அதன் காரணமாக அந்த பெரியவர், இலக்கிய பேரொளி, முத்தமிழ் வித்தகர், முனைவர் ராசகோபாலன் ஐயா அவர்களுடைய இந்த கட்டுரையை உங்களுக்கு சில விளக்கங்களுடன் கொடுக்கலாம் என்று எண்ணியதன் விளைவே இந்த பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வலையொளி நேயர்களாகிய உங்களுக்கு சமர்ப்பிப்பதாகும். முனைவர் தி. ராசகோபாலன் ஐயா அவர்கள் சிந்தனையாளர், எழுத்தாளர், கட்டுரையாளர், சொல் வன்மை கொண்ட பேச்சாளர், விருதுகள் பல பெற்றவர், நல்ல நூல்கள் பல படைத்தவர், மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டவரிடத்திலும் நற்பண்புகளை கண்டு போற்றி மகிழ்பவர் இந்த பெருந்தகையாளர் முனைவர் ராசகோபாலன் ஐயா அவர்கள். அடியேன் அப்பெருமகனாரை நேரில் பார்த்ததில்லை, பழகியதில்லை. ஆனால் அவர் எழுத்துக்களையும் வலையொளியில் அவர் சொற்பொழிவுகளையும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். அவரின் இந்த தினமணி நாளிதழில் மார்ச் 16 2016 வெளிவந்த கட்டுரையை நாம் இப்பொழுது காண்போம். 3 பிரிவாக இந்த கட்டுரையை பிரித்து கொள்ளலாம். 1, இந்த கட்டுரைக்கான முன்னுரை. 2, கல்வியிலும் அரசியலிலும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கண்டு போற்றிய பெருமக்களை பற்றின சம்பவங்கள். 3வதாக இந்த கட்டுரையின் நிறை உரை. எனவே கட்டுரையின் முகப்பு, கட்டுரையின் சாரம், கட்டுரையின் முடிவு, இப்படி 3ஆக பிரித்து கொண்டு நாம் பார்க்கலாம். நம் ஐயா அவர்கள் கட்டுரையை இப்படி துவங்குகிறார். வாழ்கின்ற மண்ணுக்கு ஏற்றவாறுதான் மனிதர்களின் குணம் அமையும். இதை படிக்கும் பொழுதே நம் தமிழ் இலக்கியத்தில் உலகத்தை பற்றின ஒரு சொல் நமக்கு நினைவுக்கு வருகிறது. உலகத்திற்கு நிலம் என்று பெயர். 4 நிலங்கள் கொண்டது. 5 வகை நிலங்களாக வைத்தாலும் அந்த 5வதாக இருக்கக்கூடிய முல்லையும் குறிஞ்சியும் முறைமையிற் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்ற தொடருக்கு ஏற்ப பாலை என்பது சிறிய அளவில்தான் இருக்கிறது என்பதனால் நாம் உலகத்தை நானிலம் என்றோம். முனைவரையா அவர்கள் இப்படி தொடங்குவது என்ன அழகு பாருங்கள். வாழ்கின்ற மண்ணுக்கு ஏற்றவாறுதான் மனிதர்களின் குணம் அமையும். பாலைவனத்தில் வாழ்பவர்கள் வழிப்பறி செய்துதான் வாழ முடியும். பனிப்பிரதேசத்தில் வாழ்பவர்கள் வேட்டையாடித்தான் வாழ முடியும். ஆனால் நம் தமிழகம் இருக்கிறதே மலை. எனவே அந்த மலைப்பகுதி குறிஞ்சி என்பதாகும். அந்த மலையை அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக வருவதுதான் வனப்பகுதி. அது முல்லை எனப்படுவதாகும். முல்லையை தொடர்ந்து சமவெளிக்கு வரும் பொழுது அங்கே வயல்வெளிகள் இருக்கின்றன. மருதம் என்று நாம் அழைக்கிறோம். தொடர்ந்து நாம் வந்தால் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அமைகிறது. நெய்தல் என்பதாகும். இதை மனதிலே கொண்டு எனவே தமிழகத்தில் குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் ஆக 4 நிலங்களும் 4 வகையான மக்களும் அவர்களுடைய பண்பாடையும் எப்படி அமைகிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் மகாகவி பாரதியார் இந்த தமிழகத்தை சிறப்பித்து பாடுகிறார் என்பதை நம் ஆசிரியர் பெருமகனார் ராசகோபாலன் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எப்படி தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற
எங்கள் தாயென்று கும்பிடடி பாப்பா என்று குறிப்பிடுகிறார். இதை பாப்பா பாட்டிலே சொல்கிறார் பாரதியார். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா என்று கூறுகிறார். இதை ஆசிரியர் அவர்கள் இந்த கட்டுரையின் முன்னுரையிலே கொடுத்திருக்கிறார். எனவே தமிழ்நாடு நம் பெற்ற தாய் போல, அதனினும் மேலாக நாம் இதனை வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், அந்த நாடு சிறப்பாக இருப்பதற்கு செயல்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் என்பது புரிகிறது. அவர் மேலும் குறிப்பிடுகிறார் முகப்பிலே, அத்தகைய நாட்டில் இன்று என்ன நடக்கிறது என்பதை சொல்கிறார். அத்தகைய நாட்டில் இன்று நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள், அமளி துமளிகள், பேரணிகள் நல்லவர்கள் மனத்தை நோகச் செய்கின்றன என்று குறிப்பிடுகிறார். உண்மைதானே? இன்று நாம் காணுகின்ற தமிழகம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். பாரதியார் காலத்திலும் ஆச்சரியமான கொடுங்கோல்கள் அவர் மனதை குத்தி கிழித்திருக்கின்றன. புரிகிறது. காரணம், அன்றைக்கு நாம் வெள்ளையர்களின் அடிமை பாரதத்திலே இருந்தோம், போராடினோம் என்பது உண்மை. ஆனால் அன்று நாம் நினைக்கின்ற சுதந்திரம் பெறவில்லை. அதனால் பாரதியார் மனத்தில் அந்த கொடுங்கோல் தன்மையானது, வெள்ளையர்களின் கொடுங்கோல் தன்மை குத்தி கிழித்திருக்கின்றன. அதனால்தான் அவர் சுதந்திரத்தை பற்றி பாடுகிறார், நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்கிறார். அதை மனதிலே கொண்டு நம் கட்டுரை ஆசிரியர் முனைவர் ராஜகோபாலன் ஐயா அவர்கள் இந்த பாரதியினுடைய பாட்டை சொல்லி மேலும் தொடர்கிறார். பாரதி பாரத நாட்டின் பெருமை எது என்று சொல்ல வந்த இடத்து, தந்தைக்காகவும் நாட்டு நலத்திற்காகவும் அரசாட்சியையும் பெண் இன்பத்தையும் துறந்தாரே சந்தனு மகாராஜனுடைய மகன் பீஷ்மர் என்று குறிப்பிடுகிறார். பாரதியார் பாரத மாதா என்ற தலைப்பிட்டு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாரத மாதா தலைப்பிட்டு எழுதிய பாடலில் 10 சரணங்கள் அமைகின்றன. மன்னிக்க வேண்டும், 12 சரணங்கள் அமைகின்றன. அதிலே 9வது சரணம், தந்தை இனிதுர தான் அரசாட்சியும் தையலர்தம் உறவும் இனி இந்த உலகில் விரும்புகிறேன் என்றது எம் அன்னை செய்த உள்ளம் என்று குறிப்பிடுகிறார். அன்னை என்று அவர் குறிப்பிடுவது நம் பாரத மாதாவை. ஏனென்றால் இந்த பாடல் முழுவதும் பாரத அன்னை யார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்திரஜித்தன் 2 துண்டாக எடுத்தவில் யாருடைவில், எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவி நல் ஆரிய ராணியின் வில் என்று குறிப்பிடுகிறார். இப்படி பல நம் கதாபாத்திரங்களை எல்லாம், பாரத நாட்டின் வரலாறுகளை எல்லாம் பாரத மாதாவினுடைய திருவிளையாடல்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதிலே 9வது சரணத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பீஷ்மரை பற்றி இங்கு நம் கட்டுரை ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். பீஷ்மர் என்ற சொல்லுக்கே பயங்கரமான விரதத்தை உடையவர் என்று பொருள் என்று நமக்கு சொல்கிறார். எதிலும் பற்றற்று வாழ்ந்த மகாமனிதர்களின் பெருமைதான் பாரத நாட்டின் பெருமையாக நேற்று வரை இருந்தது என்று ஆசிரியர் குறிப்பிடுவது மிகவும் முக்கியமான கருத்து. இப்பொழுது அவர் கல்வித்துறையில், ஆட்சித்துறையில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று இந்த கட்டுரையிலே நமக்கு விரிவாக குறிப்பிடுகிறார். அதை பார்ப்பதுதான் இப்பொழுது நம் 2வது இலக்காக அமைகிறது. முதலில் அவர் குறிப்பிடுவது ஒரு கல்லூரியிலே நிகழ்ந்த சம்பவம். ஒரு கல்லூரியின் முதல்வர் பதவியை கூட, அதாவது ஒரு கல்லூரியின் முதல்வர் பதவியை கூட தகுதி அடிப்படையில் மட்டுமே பெற முடியும் என்பதை நிரூபித்த நாடு நம் நாடு. என்றைக்கு? அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை என்பது நமக்கே தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகிறது. நம் கட்டுரை ஆசிரியர், முனைவர், எழுத்தாளர், சிந்தனையாளர், இலக்கிய வித்தகர், இலக்கிய பேரொளி, முத்தமிழ் வித்தகர் ராஜகோபாலன் ஐயா அவர்கள் என்ன சம்பவத்தை குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். C.F. ஆண்ட்ரூஸ் என்று ஒரு பெரியவர், நாம் அவசியம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர் இங்கிலாந்தில் பிறந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று பின்னர் இந்தியாவையே தாயகமாக கொண்டவர். அப்படி பாரத தேசத்தில் வந்த இந்தியாவை நேசித்த, பாரதத்தை நேசித்த பல பெரியவர்கள் பலர் உண்டு. அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படித்தான். விவேகானந்தரின் சிஷ்யை மார்கரெட் நோபல் என்று முன்பு இருந்து விவேகானந்தரால் நிவேதிதா என்ற திருநாமம் சூட்டப் பெற்றவர் இன்னொருவர். இப்படி பல பேரை குறிப்பிடலாம். அப்படி வந்த வரிசையிலே தான் C.F. ஆண்ட்ரூஸ் வருகிறார். அவரை பற்றி நம் கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். C.F. ஆண்ட்ரூஸ் இங்கிலாந்தில் இருந்து நம் பாரதத்திற்கு வந்தவர். அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். இந்தியாவை தாயகமாக கொண்டு அவர் டெல்லியில் இருக்கும் ஸ்டீஃபன் கல்லூரியில் விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது என்ன ஆயிற்று, அந்த கல்லூரியில் பணி செய்யும் பொழுது சில நாட்களிலேயே அந்த கல்லூரிக்கு ஒரு முதல்வர் பதவிக்கு முழு தகுதி பெற்ற ஒரு நபர் தேவைப்பட்டார். அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன செய்தது என்றால், அப்படி முழு தகுதி பெற்ற பேராசிரியர் C.F. ஆண்ட்ரூஸ் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அந்த C.F. ஆண்ட்ரூஸுக்கு அந்த பதவியை வழங்க முன்வந்தார்கள். ஆனால் அப்பொழுதுதான் அங்கே ஒரு திருப்பம் ஏற்பட்டது. நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறோமே, C.F. ஆண்ட்ரூஸ் அவர்கள் அந்த பதவியை ஏற்க மறுத்தார். மறுத்ததோடு மட்டுமல்ல, இந்த முதல்வர் பதவியை அலங்கரிக்க முழு தகுதி பெற்ற பேராசிரியர் இந்த கல்லூரியிலேயே இருக்கிறார் என்று சொன்னதோடு அவர் பெயர் சுஷில் குமார் ருத்ரா என்பதாகும் என்றும் குறிப்பிடுகிறார். நம் ஆசிரியர் நடுநிலைமையோடு இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். எப்பொழுதுமே அவர் அப்படித்தான் நடப்பார். அவருடைய புத்தகங்கள், அவருடைய பேச்சுக்களை கவனித்தால் உற்று கவனிப்பவர்களுக்கு தெரியும். எழுதுகிறார் இந்த கட்டுரையில், கிறிஸ்தவ மதத்தினர் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் தாங்கள் நடத்தும் கல்லூரிகளில் முதல்வர் பதவியையும் நிதியாளர் பதவியையும் கிறிஸ்தவர்களுக்கே வழங்குவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இப்படி எழுதிவிட்டு அவர் சொல்கிறார், C.F. ஆண்ட்ரூஸ் முழு தகுதி பெற்ற சுஷில்குமார் ருத்ரா இருக்கும் பொழுது நாம் பதவியை பெற முடியாது என்று இவர் சொல்ல நிர்வாகத்தினருக்கு சிக்கல் ஏற்பட்டுவிட்டது. C.F. ஆண்ட்ரூஸ் பதவியை நான் ஏற்க முடியாது என்றும் மறுத்து விடுகிறார். அதோடு நின்றால் பரவாயில்லை. C.F. ஆண்ட்ரூஸ் மேலும் ஒரு புது ஆயுதத்தை எடுக்கிறார். அவர் நிர்வாகத்தை பார்த்து சொல்கிறார், மேலும் ருத்ராவுக்கு அப்பதவியை வழங்காவிட்டால் தம்முடைய விரிவுரையாளர் பதவியை ராஜினாமா செய்வதோடு களத்திலே இறங்கி போராடப் போவதாகவும் அறிவித்தார். நிர்வாகம் திடுக்கிட்டது. நிர்வாகம் ருத்ராவை முதல்வர் ஆக்கியது. அவருக்கு கீழ் மனநிறைவோடு ஆண்ட்ரூஸ் பணியாற்றினார் என்பதுதான் மிக முக்கியம். அப்படியானால் எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் கொண்டிருக்கிறோம், நம் நாடு கொண்டிருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கல்லூரி முதல்வர் பதவி கூட தகுதி அடிப்படையிலேயே தான் தரப்பட வேண்டும் என்று ஒரு காலத்தில் எண்ணிய நாடு நம் நாடு. ஆனால் இன்று சில முதல்வர் பதவி வேட்பாளர்கள் கல்லூரி முதல்வர் அல்ல, ஆட்சிக்கட்டிலே இருக்க வேண்டிய முதல்வர்கள், அந்த பதவி வேட்பாளர்கள் கனவிலேயாவது பதவியேற்பு விழா நடக்காதா என தூங்காமலேயே திரிகிறார்கள். திருவிழா கூட்டத்திலே சிறு பிள்ளைகள் பலூனுக்கு அழுவது போல இன்று சில அரைவேக்காடுகள் முதல்வர் பதவிக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பதவியின் கண்ணியத்தை காத்த பெருமக்களும் இந்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம் ஆசிரியர் பெருந்தகை தி. ராஜகோபாலன் ஐயா அவர்கள் அடுத்த சில பெரியவர்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். 1947ஆம் ஆண்டு ஆந்திர கேசரி பிரகாசம் முதல்வர் பணியில் தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது காமராஜுக்கும் ராஜாஜியும் வல்லபாய் பட்டேலும் ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியாரையும் முதல்வர் பொறுப்பேற்கும்படி வற்புறுத்த இந்த மூவரும் சேர்ந்து அவரிடம் செல்கிறார்கள். யார் யார் செல்கிறார்கள்? கர்ம வீரர் காமராஜர், ராஜாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல்.
யாரை முதல்வர் பதவியில் அமர வைக்க வேண்டும்? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இந்த மூவரும் பிரகாசம் முதல்வர் பதவியில் இருக்க முடியாத சூழ்நிலை, தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதனால் ஓமந்தூராரை முதல்வர் ஆக்குவது என்று முடிவு செய்து அவரை ஏற்கும்படி வற்புறுத்துகிறார்கள். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிரகாசம் அமைச்சரவையில் ஓமந்தூரார் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றியது எல்லோருக்கும் தெரியும். பரவாயில்லை, இதுவே நல்ல தகுதி என்று சொல்லி இந்த 3 பெருமக்களும் ஓமந்தூராரை நீங்கள் முதல்வர் பதவிக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஓமந்தூரார் எத்துணை பெரிய மனிதர் பாருங்கள். அவர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் பேச மட்டுமே என்னால் முடியும், எழுத்துப்பிழையின்றி எழுத முடியாது என்பதால் தமிழில் அப்பணியை ஏற்க மறுக்கிறார், அப்பதவியை ஏற்க மறுக்கிறார். ஓமந்தூரார் தமக்கு ஆங்கிலத்தில் பேச மட்டுமே முடியும், பிழையின்றி எழுத முடியாது என்பதால் அப்பதவியை ஏற்க மறுக்கிறார். காமராஜரும் வல்லபாய் பட்டேலும் நெருக்கி வற்புறுத்தவே ஓமந்தூரார் 3 மாதம் அவகாசம் கேட்கிறார். எதற்கு? நன்னால் சரியாக ஆங்கிலத்தில் எழுத பயிற்சி பெறுவதற்கு 3 மாதம் அவகாசம் கேட்டு 3 மாத முடிவில் திருவண்ணாமலைக்கு சென்று பகவான் ரமண மகர்ஷியிடம் ஒப்புதல் பெற்ற பிறகு முதல்வர் பதவியை ஏற்கிறார். தகுதியை வளர்த்து கொண்டு அந்த பதவியை அலங்கரித்தவர் ஓமந்தூரார் என்பது தெரிகிறது. முதல்வர் பதவியை ஏற்றவுடன் அவர் ஒரு காரியம் செய்கிறார். தம்மை போன்று கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டவரும் கதர் துணிகளை தலையில் சுமந்து விற்றவருமான கல்கி கிருஷ்ணமூர்த்தியை அமைச்சரவையில் இடம்பெற அழைக்கிறார். கல்கி கிருஷ்ணமூர்த்தி நமக்கு தெரியும், அரிய நாவல்களை எல்லாம் தமிழ் இலக்கியத்திற்கு கொடுத்தவர். கல்கி அவர்களுடைய பெருந்தன்மையை பாருங்கள். அழைப்பு பெற்ற கல்கி ரசிகமணி டி.கே. சிதம்பரநாத முதலியார் அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார். ரசிகமணி அவர்கள் தெரியும், கம்பன் பாடல்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் அறிஞர்கள் கூடி அதை பற்றி சிந்தித்தவர்களில் அவர் மிகவும் முக்கியமானவர். அந்த ரசிகமணி டி.கே.சி. அவர்களிடம் கல்கி ஆலோசனை கேட்டவுடனே, ரசிகமணி, அமைச்சர் பதவி 2 அல்லது 3 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும், ஆனால் நீங்கள் இப்போது வகிக்கும் வார இதழ் ஆசிரியர் பதவி உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் இருக்கும். எது சிறந்தது, அமைச்சர் பதவியா அல்லது பத்திரிகை ஆசிரியர் பதவியா என்பதை தாங்களே தேர்வு செய்யுங்கள் என கூறிவிட்டார். கல்கி தம்முடைய விருப்பமின்மையை ஓமந்தூராருக்கு தெரிவிக்கவே ஓமந்தூரார் கல்கிக்கு கீழ்வருமாறு ஒரு கடிதம் எழுதுகின்றார், மடல் எழுதுகின்றார். அந்த மடல் சொல்வது என்ன? அன்பார்ந்த கல்கி அவர்களுக்கு, எனக்கு பல ஆண்டுகள் தங்களிடம் பெருமதிப்பு உண்டு, எனக்கு பல ஆண்டுகளாக தங்களிடம் பெருமதிப்பு உண்டு. மந்திரி வேலை கொடு என்று என்னை பலர் தொந்தரவு செய்கிறார்கள். சில பேர் மந்திரி உத்தியோகம் கிடைக்காவிட்டால் கடலிலே விழுந்து விடுவார்கள் போல தெரிகிறது. நீங்கள் என்னவென்றால் தானாக கொடுக்கின்ற மந்திரி பதவியை கூட வேண்டாம் என மறுத்து விட்டீர்கள். ஆகையினாலே உங்கள் மீது உள்ள மதிப்பு எனக்கு இன்னும் அதிகமாகிறது. தமிழ் வளர்ச்சிக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உங்கள் யோசனைகளை எதிர்பார்க்கின்றேன். மந்திரியாக இல்லாவிட்டாலும் யோசனைகளை தாராளமாக தாங்கள் என்னிடமே வந்து சொல்லலாம் என்பதே அந்த கடிதத்தினுடைய சாராம்சம், மடல். இதை நம் கட்டுரையாளர் முனைவர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது எத்தனை தலைவர்களை பார்த்தோம். பிரகாசம் அவர்கள் பதவி தொடர முடியாத நிலைமையில் 3 பெரியவர்களும், ராஜாஜி, காமராஜர் மற்றும் நம்முடைய வல்லபாய் பட்டேல், இந்த 3 ஓமந்தூரார் அவர்களை கேட்கிறார். ஓமந்தூரார் என்ன சொல்கிறார்? எனக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியும், ஆனால் எழுத அவ்வளவு பயிற்சி இல்லை. அதை தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு பிறகு நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி 3 மாதம் அவகாசம் எடுத்து அதிலே திறம் பெற்று அப்படியும் உடனே போய் சேர்ந்து விடாமல் திருவண்ணாமலைக்கு சென்று ரமண மகர்ஷி அவர்களிடத்திலே ஒரு வாக்கினை பெற்று முதல்வர் பதவியில் அமர்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தலைவர்களை நாம் கொண்டிருக்கிறோம்.
பதவி 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 என்று அலைகின்ற காலத்திலே கவர்னராக பதவி ஏற்றாலும் மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம் வரலாறு. அடுத்ததாக அவர் சொல்கிறார், கல்கி அவர்கள் இப்படி ரசிகமணி அவர்களை கேட்டு ஒரு பத்திரிகை ஆசிரியர் தொழில்தான் பதவிதான் என்றைக்கும் நீடிக்கக்கூடியது என்று சொன்ன நிகழ்விலே ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறார் நம் கட்டுரை ஆசிரியர். இந்த விவகாரம் எப்படியோ சில பேருக்கு தெரிந்து விடவே ஒரு வாசகர் கல்கி பத்திரிகைக்கு எழுதி அமைச்சர் பதவியை மறுத்தவைக்கு காரணம் கேட்கிறார். அப்பொழுது ஆசிரியர் கல்கி பத்திரிகைக்கு ஆசிரியராக இருப்பதை காட்டிலும் அமைச்சர் பதவி பெரிதா என தமக்கே உரிய நெய்யாண்டியோடு பதில் தருகிறார். இப்பொழுது ஆசிரியர் ஐயா அவர்கள், முனைவர் ஐயா அவர்கள், இலக்கிய பேரொளி முத்தமிழ் வித்தகர் ராஜகோபாலன் ஐயா அவர்கள் நம் தமிழ் சங்க இலக்கியத்திலே புறநானூற்றிலே ஒரு பாடலை மேற்கோள் காட்டுகிறார். என்ன பாடல்? புலவர் கழைத்தின் யானையார் என்ற புலவர் வல்வில் ஓரி என்கின்ற மன்னனை பார்த்து பாடுகின்ற பாடல். ஈயன இரத்தல் எழிந்தன்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் எழிந்தன்று கொள் எனக் கொடுத்தல் உயர்ந்தன்று அதனினும் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. இது புறநானூறிலே வருகின்ற 204 பாடல் என்று குறிப்பிட்டு, இந்த புறநானூற்று புலவர் கண்ட கனவு ஓமந்தூரார் வடிவிலும் அமரர் கல்கி வடிவிலும் சரித்திர சாட்சி ஆகியிருக்கின்றது என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுவது நாம் மனதிலே தேக்கி வைத்து கொள்ள வேண்டியது. அடுத்ததாக 1964 பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஓமந்தூராருக்கு ஆளுநர் பதவி தர முடிவு செய்து அதனை டிடி கிருஷ்ணமாச்சாரி மூலம் தெரிவிக்க சொல்கிறார். இந்த சம்பவங்களை எல்லாம் மறக்கக்கூடாது. அதற்கும் ஓமந்தூரார் தொடர்ந்து ஒருவரே பதவியில் அமர்வது ஆரோக்கியமான அரசியல் அன்று என சொல்லி மறுத்து விடுகிறார். எப்படிப்பட்ட தலைவர்கள் பாருங்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஒரு முறை இருந்த ஓமந்தூராரை 2ஆம் முறையும் அப்பதவியில் இருக்குமாறு முத்துரங்க முதலியார், காமராஜர் ஐயா, ராஜாஜி அவர்கள், உபயதுல்லா போன்றோர் வற்புறுத்தினாலும் ஓமந்தூரார் அவ்வழைப்பை மறுக்கிறார். இதுதான் மிக முக்கியம். ஆட்சி பொறுப்பில் ஒருவரே தொடர்ந்து நீடிப்பது நல்லது இல்லை என்பதை நம் கட்டுரை ஆசிரியர் இலக்கிய கடல் அல்லவா, கம்பனிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுகிறார். கம்பனிலிருந்து ஒரு எழில் ஓவியமாக தீட்டி காட்டுகின்ற அந்த பாடலை இந்த கட்டுரையிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். கன்னத்தில் ஒரு நரை முடியை கண்ட தசரதன் அதற்கு மேல் பதவியில் நீடிக்கக்கூடாதென முடிவெடுத்து அதனை வசிஷ்ட மாமுனியிடம் தெரிவிக்கின்றார். ஆனால் வசிஷ்டர் தசரதனே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது தசரதன் இந்த பதவியை இனிமையானது என்று இனியும் எண்ணலாமா? பட்டத்து யானையின் மேல் வெண்கொற்ற கூடை கீழ் இருந்து ஆளும் ஆட்சி நிரந்தரமானது அன்று. மேலும் நெடுங்காலமாக உண்டு வந்த எச்சிலை தொடர்ந்து உண்ணுவது சரியாகுமா? இன்பம் தருமா? இன்பம் தராது. அந்த பாடலை அயோத்தியா காண்டத்திலே மந்திர படலத்திலே கூறுகின்றதை கட்டுரை ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். இனியது போலும் இவ்வரசை எண்ணுமோ துணிவரு புலன் எனத் தொடர்ந்து தோற்கலா நனிவரும் பெரும் பகை நவையின் நீங்கி அத்தனி அரசாட்சியில் தாழும் உள்ளமே கச்சயம் கடகரி கமுதின் கண்ணுற பிச்சமும் கவிகையும் பெய்யும் இந்நிழல் நிச்சயமன்று எனின் நெடித நாள் உண்ட எச்சிலை நுகர்வது இன்பமாகுமோ என்ற பாடலை நம் ராஜகோபாலன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டு நமக்கு அதன் மூலம் சொல்வது என்ன? பதவியிலே தொடர்ந்து ஒருவரே நீடிக்கக்கூடாது என்பதுதான். கம்பன் படைத்து காட்டிய லட்சிய சமுதாயத்திற்கு ஓமந்தூரார் அவர்கள் உதாரணமாகின்றார் என்று சொல்கிறார். என்ன துரதிருஷ்டவசம் என்றால் அந்த ஓமந்தூராருக்குத்தான்
பல இடங்களிலே சிலை வைத்திருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே வைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்களை பற்றியெல்லாம் நாம் படிப்பதில்லை. அன்றைக்கிருந்த நாகரிகமான அரசியலை எண்ணி பார்த்தால் இன்றைய நிலைமையில் நாம் இப்பொழுது கவனிக்கின்ற காட்சிகள் அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் கட்டுரையாளர் குறிப்பிடுகின்றார். காமராஜர் குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதிக்காக நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறார். அவரே முதல்வராக நீடிக்க வேண்டும் என்று தலைவர்கள் வற்புறுத்துகின்றனர். என்றாலும் காமராஜர் முதல்வர் பொறுப்பின் கனத்தை உணர்ந்து அப்பதவிக்கு டாக்டர் சுப்பராயன் தான் பொருத்தமானவர், நான் சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வேண்டுமானால் இருந்து விடுகிறேன் என்றால் இன்றைய தலைவர்களை நாம் நினைத்து தலைகுனியத்தான் வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு இருந்த இந்த கண்ணியம் இன்றைக்கு கிள்ளி பார்த்தாலும் கூட கிடைக்கவில்லையே என்று எழுதுகிறார் ஆசிரியர். விமானத்தில் பல பேர் உட்கார்ந்து பயணம் செய்யலாம். இருப்பினும் பயிற்சி பெற்றவர்கள் தான் விமானத்தை ஓட்ட முடியும். ஆனால் இன்றைக்கு பயணம் செய்து பழக்கப்பட்ட சில பேர் தாங்களே விமானத்தை ஓட்ட வேண்டும் என்று துடியாய் துடிக்கின்றனர் என்பதுதான் உண்மை என்று குறிப்பிடுகிறார் நம் பெருந்தகையாளர் ஆசிரியர் ராஜகோபாலன் ஐயா அவர்கள். நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்த அண்ணாதுரை அவர்களை பற்றியும் இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். 1967 தமிழகத்தின் முதல்வராக வந்த அண்ணாதுரை அண்ணாவிடம் மகத்தான கண்ணியம் இருந்தது. அதற்கு இந்த கட்டுரை ஆசிரியர் அவர் சொன்னதை சொல்கிறார். நெற்கதிர்கள் நன்றாக முற்றுவதற்கு முன் அறுவடை செய்யப்பட்டு விட்டதாக உணர்ந்தார். அதனால் என்னை பதவியில் உட்கார வைத்து விட்டதால் என் தம்பிகள் நிமிர்ந்து நடக்கின்றார்கள் என்று சொல்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் ஆசிரியர். எப்படிப்பட்ட உணர்ச்சி சி.என். அண்ணாதுரைக்கு இருந்தது பாருங்கள். அதனால் என்னை பதவியில் உட்கார வைத்து விட்டதால் என் தம்பிகள் நிமிர்ந்து நடக்கின்றார்கள், ஆனால் நான் பதவியின் கனம் தெரிந்து குனிந்து நடக்கின்றேன் என்றார். அத்தகைய நல்லுயிர்கள் நீண்ட காலம் வாழ முடியாமல் போனதுதான் இந்நாட்டின் ஊழ்வினை ஆகும். அதனால்தான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திருப்பதிக்கு போய் திரும்பி வந்ததனால் அவரை கேலியும் கிண்டலும் பேசியதால் மனம் வருத்தப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து வந்தார். அப்பொழுது அண்ணாதுரை அவர்கள் சொன்னார்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொன்னார். ஆனால் அப்படி அண்ணாமலைஜி அவர்கள் வெளிவந்த போது அப்படி சொல்லுகின்ற தலைவர்கள் இல்லையே. We the Leaders மூமெண்ட் நீ ஆரம்பித்திருக்கிறாயப்பா, நல்ல இளைஞன், நன்றாக படித்தவர், ஏதோ சில மன கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீ பிரிந்து போயிருக்கிறாய். நீ எங்கு சென்றாலும் இந்த தமிழகத்தையும் பாரத தேசத்தையும் பெருமையோடு ஆக்குவதற்கான முயற்சிகளுக்கு இறைவன் உனக்கு நல்ல திட ஆரோக்கியத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கலாமே, அவரை வாழ்த்தி இருக்கலாமே. வாழ்த்த வேண்டாம், வசைபாடாமல் இருந்திருக்கலாமே. அதற்காகத்தான் இவர்களை எல்லாம் நாம் குறிப்பிட்டு காட்டுகிறோம். ஆட்சி கலை என்பது ஓர் அபூர்வமான கலை. 2வது உலகப் போரின் போது உலகத்தை காப்பாற்றியவர் என கொண்டாடப்படுபவர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனால் அவர் தன் நாட்டிலேயே தேர்தலின் போது வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இது மிகவும் முக்கியமான சம்பவம், நம் அரசியல்வாதிகள் குறித்து கொள்ள வேண்டும். அது குறித்து கேட்கப்பட்டதற்கு அந்த தோல்வியை அடைந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்களே, அது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார் வின்ஸ்டன் சர்ச்சில். எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள். மக்கள் போர்க்காலத்திற்குத்தான் சர்ச்சில் தகுதியான பிரதமர், அமைதி காலத்துக்கு அட்லிதான் தகுதியானவர் என்று கூறிவிட்டனர், அதனால் நான் வீட்டுக்கு வந்து விட்டேன் என்று சொல்கிறார். அடடட, எப்படிப்பட்ட ஒரு நல்ல சொல் பாருங்கள். இப்படி கூட பேச தெரியவில்லையே நம்முடைய தலைவருக்கு. அண்ணாமலையின் மீது சேற்றையும் புழுதியையும் வாரி தெளிக்கின்றனர். அப்படியானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவரை தேர்ந்தெடுத்து தலைவராக்கியவர்களைத்தான் தூற்றுகிறார்கள், பேசுகிறார்கள். அதுதான் முக்கியம். இதை மெத்த படித்த ஊடகவியலாளர்கள் கூட செய்வதுதான் வேதனை அளிக்கிறது.
ஆட்சிக்கலையின் மகிமையை தெய்வச் சேக்கிழார் அற்புதமாக சொல்வார். ஆட்சித் தலைவராக இருப்பவரால் மண்ணுயிர்க்கு தீங்கு வரக்கூடாது, அவருடைய உறவினர்களால் மக்களுக்கு தீங்கு நேரக்கூடாது, பகைவர்களால் தீங்கு வராமல் காக்க வேண்டும், கள்வர்களால் தீங்கு வராமல் காக்க வேண்டும், கொடிய விலங்குகளால் தீங்கு வராமல் காக்க வேண்டும் என்று திருநகர சிறப்பு பாடல் அந்த பாட்டிலே குறிப்பிடுகிறார். மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை, தான் தனக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர்கள் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ என அற்புதமான பாடல் பாருங்கள். அந்த மனுநீதி சோழனை பற்றி சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகளும் கண்ணகி மூலமாக குறிப்பிடுகிறார். அவர் சொல்கிறார், அரும் பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் என்று தேராமன்னா செப்புவதுடையேன் எள்ளரு சிறப்பின் இமையவர் எப்ப புள்ளுரு புண்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயில் கடை மணி நடு நான் நெடுங்க ஆவின் கடைமணி புகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும் பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன். 63 நாயன்மார்களிலேயே 15 பேருக்கு மட்டுமே தான் சிவபெருமான் ரிஷபாரூடராய் காட்சி தந்தார். அந்த 15 பேர்களிலே ஒருவர் மனுநீதி சோழன். பக்தி மட்டுமல்ல, நீதியிலும் சிறந்தவர் என்பதற்காகத்தான் இறைவன் காட்சி தருகிறார். இதுதான் மிகவும் முக்கியம். கட்டுரை ஆசிரியர், நம் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் ஐயா அவர்கள் இப்பொழுது கட்டுரையை முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் பாருங்கள். ஆனால் இன்று சிலம்பை திருடியவனே பாண்டியனுடைய சிம்மாசனத்தில் உட்கார ஆசைப்படுகிறான். இதான் மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக சொல்கிறார் ஆசிரியர், மாரீச்சனே மனுநீதி சோழனுடைய ஆட்சி கட்டிலில் அமர ஆசைப்படுகிறான். மூன்றாவது சொல்கிறார், வேடனே சிபி சக்கரவர்த்தியின் தராசாக இருக்க விளைகிறான். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். இன்றைக்கு எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், எப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்பதை போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ராஜகோபாலன் ஐயா அவர்கள் இப்பொழுது கட்டுரையை முடிக்கின்றார்கள். ரெம்மி ஆடுபவர்கள் 5 பேர்களாக இருந்தால் 2 கட்டுகள் போட்டு ஆடுவார்கள். 6 பேர்களாக அமர்ந்தால் 3 கட்டுகள் போட்டு ஆடுவார். அதுபோன்று தன் கட்சி பலமிழந்திருக்கும் போது கூட்டணியை கூட்டுகிறார்கள். இன்றைய காட்சியை 2016 படம் பிடித்து காட்டியவர் தான் நம் பேராசிரியர் முனைவர் டாக்டர் தி ராசகோபாலன் ஐயா அவர்கள். என அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. சீட்டை இழுக்கின்ற ஒவ்வொருவரும், இப்போ அந்த ரெம்மி ஆட்டத்தை பற்றி நமக்கு தெரியும். இந்த கூட்டணியை 2 பேர் ஆடினா 5 பேர் ஆடினா 2 கட்டு, 6 பேர் ஆடினா 3 கட்டு. இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், அதுபோன்று தன் கட்சி பலமிழந்திருக்கும் போது கூட்டணியை கூட்டுகிறார்கள். அப்பொழுதுதான் ஜோக்கர்கள் அதிகமாக வருவார்கள். இதில் அந்த சீட்டில் சீட்டை இழுக்கின்ற ஒவ்வொருவரும் ஜோக்கர் வராதா என்றே சீட்டை இழுப்பார்கள். அதுபோல இன்று வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கின்ற காரணத்தினாலேயே முதல்வர் ஆகிவிடலாம் எனும் நப்பாசையில் திரிகின்றனர். ஜோக்கர்களிலே ஜோக்கர்களை எதிர்பார்த்து இழுக்கிறார்கள். 2 கட்டுகள் 3 கட்டுகள் ஆவது போல் 2 கட்சிகள் 3 கட்சியோடு கூட்டணி அமைக்க அலைகின்றன. அற்புதமான ஒரு கட்டுரை. என்ன தீர்க்க தரிசனம் பாருங்கள். ஐயா அவர்களுடைய புத்தகங்களை படிக்க வேண்டும். பேராசிரியர் தி ராசகோபாலன் ஐயா அவர்கள் பல கட்டுரைகளை பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த தலைப்பை பார்த்தாலே நமக்கு பிரமிப்பு ஊட்டும், இழுக்கும், படிக்க வேண்டும் என்று நம்மை இழுக்கும். பாரதியார் எனும் நித்திய சூரி, காகித புலிகளால் உறங்கும் ஊராட்சிகள், நல்ல கண்ணு என்றொரு மானுடர் வாழ்வதும் இப்படி பல சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொடுக்கின்ற இப்படிப்பட்ட கட்டுரைகளை நாம் படிக்க வேண்டும். இந்த கட்டுரை இப்பொழுது நடக்கின்ற காட்சியை பார்த்த உடனே அன்றைக்கு படித்த நினைவு வந்து 2016 மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலே தினமணி நாளிதழில் வந்த இந்த கட்டுரையை என் வாசகர்களாகிய
நம்முடைய மணியன் கோபி நடத்துகின்ற பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வலையொலி அன்பர்களாகிய நேயர்களாகிய உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உந்துதலின் காரணமாகத்தான் இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாம் குறைந்தபட்ச நாகரீகம் பண்பாடாவது இருக்க வேண்டுவது அவசியம். அதுவும் குறிப்பாக பார்ட்டி வித் எ டிஃபரன்ஸ் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே எப்படி உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிஜி அவர்கள் தலைமையில் நாம் உலகத்தின் உன்னத நிலையில் இருக்கிறோமோ அதை மனதிலே கொண்டாவது இங்கு இருக்கக்கூடியவர்கள் சுயநலத்தை மறந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பலம் செய்யுங்கள். அதற்காக அண்ணாமலையை தூற்றாதீர்கள். நீங்கள் அண்ணாமலையை தூற்றுவதன் மூலமாக நீங்களே படுத்து கொண்டு எச்சில் உமிழ்வது போல உங்கள் மேலேயே தான் நீங்கள் புழுதி வாரி தூற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து இந்த கட்டுரை ஆசிரியர் இந்த கட்டுரையிலே குறிப்பிட்டவர்கள் அந்த தேசபக்தர்கள் போல் நாமும் ஆக வேண்டும் என்கின்ற நினைப்போடு மக்களை சந்தியுங்கள், உழையுங்கள், அண்ணாமலையை வாழ்த்துங்கள். லட்சியம் முக்கியம். எத்தனை பேர் ஒரு இயக்கத்திலிருந்து, கட்சியிலிருந்து, ஒரு அமைப்பிலிருந்து பிரிந்து வந்து பெரிய தலைவர்களாகி இருக்கிறார்கள். ஏன்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக காங்கிரஸிலிருந்து பிரிந்து இந்திய இராணுவப் படையை உருவாக்கினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் ஈர்க்கப்பெற்றவர் அவரால் தான். நேதாஜி என்ன, ராஜாஜி அவர்கள் காங்கிரஸிலிருந்து விலகித்தான் சுதந்திரா கட்சியை ஆரம்பித்தார்கள். காமராஜர் இந்திரா இண்டிகேட் என்றும் காமராஜர் காங்கிரஸ் சிண்டிகேட் என்றும் ஆனது நமக்கே தெரியும். இது ஏதோ அரசியல் கட்சிகளிலே மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே நமக்கே தெரியும். ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்தவர் தான் தென்னிந்திய புரட்சி துறவி ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் அவர்கள். அந்த சுவாமிஜி மகாராஜ் ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து பிரிந்து வந்து துவங்கியது தான் ராமகிருஷ்ண தபோவனம். எத்தனை புத்தகங்கள், எத்தனை கல்விசாலைகள் வந்திருக்கின்றன. அது ஏன் மறந்து விட்டோம்? அதனால் ராமகிருஷ்ணா மடம் கீழே போய்விட்டதா அல்லது ராமகிருஷ்ண தப்போவனம் மேலே உயர்ந்து விட்டதா? அப்படி இவங்களும் நினைக்கல, அவர்களும் நினைக்கல. ராமகிருஷ்ணா மடமும் தப்போவனமும் இன்றைக்கு இணைந்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் வழியிலே. இதுதான் முக்கியம். ராமகிருஷ்ண தப்போவனத்திலே சுவாமி சித்பவானந்தருடைய சீடராக ஆனவர் தான் சுவாமி ஓங்காரானந்தர் அவர்கள். அவரும் தப்போவனத்திலிருந்து பிரிந்து தன்னுடைய குருநாதர் சித்பவானந்தர் பெயரில் ஆசிரமம் வைத்து இன்றைக்கு சித்பவானந்த ஆசிரமம் ராமகிருஷ்ண தபோவனம் இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்றன, வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. அது ஏன் மறந்து விட்டார்கள்? ஏன்? சின்மயா மிஷன் உலகம் முழுவதும் கீதையை கொண்டு சென்ற பெருமகனார். ஹிந்து ஓட் பேங்க் என்று முதலிலே சொன்னவர் சுவாமி சின்மயானந்தர் அவர்கள். அவரிடமிருந்து பிரிந்து வந்தவர் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவர் ஆர்ஷ வித்யா குருகுலம் ஆரம்பித்து உலகிலே இன்னைக்கு எண்ணற்ற சீடர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் என்ன ஆயிற்று? ஒன்றும் தவறில்லையே. ஒரு இயக்கத்திலே, ஒரு அமைப்பிலே நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் சென்றவரை தூற்றக்கூடாது, அவர் அழிந்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அவர் பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. அப்படி என்ன தவறு செய்து விட்டார் அண்ணாமலை? கட்சியிலே இருந்தார், தலைவர் பொறுப்பிலே இருந்தார், மெத்த படித்தவர், நல்ல சிந்தனையாளர், அற்புதமான ஒரு காவல்துறை அதிகாரியாக திகழ்ந்தவர். வெளியில் வந்திருக்கிறார். ஏன்? நூற்றாண்டை கடந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய ஸ்தாபகர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார். அவர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார், காங்கிரஸ் பேரியக்கத்திலே இருந்தார், தேச விடுதலைக்காக பாடுபட்டவர், சத்தியாகிரக போராட்டத்திலே ஈடுபட்டவர். அவரும் கூட இந்த தேசத்திற்கு வேறு ஒரு சிந்தனை அவசியம் என்று எதற்கும் விலைக்கு வாங்கப்பட முடியாத நபர்களை உருவாக்க வேண்டும் என்ற கோணத்திலே காங்கிரஸிலிருந்து வெளிவந்து துவக்கியதுதான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். 1925 விஜயதசமி நாளிலே துவங்கப்பட்ட இயக்கம் நூற்றாண்டை கடந்து இன்று போய்கொண்டிருக்கு. அவரும் காங்கிரஸிலிருந்து வந்தவர் தானே. காங்கிரசினுடைய செயல்பாடுகளை
அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கவில்லை. அவர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஆரம்பித்த பிறகும் கூட சத்தியாகிரக போராட்டத்திலே ஈடுபட்டு சிறை சென்றார். இதுதான் மிகவும் முக்கியம். அப்பொழுது வெறுப்பதற்கு என்ன இருக்கிறது? நமக்கு இந்த வழி சரி என்று பட்டு அதன் வழியிலே செல்பவரை நல்லா செய்ப்பா, எங்க இருந்தாலும் நல்லா இரு, நீ நல்லா இருக்கணும். நமக்கு நோக்கம் என்ன? கருவி முக்கியமல்ல, சாதனம் முக்கியமல்ல, சாத்தியம் முக்கியம். அப்படி ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார் என்றால் நல்லா செய்ப்பா, இந்த நாடு நல்லா இருக்கணும், எல்லாரும் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அதை தான் நம்ம சொல்லணும். ஏன், இதைவிட ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக சர்க்காரேவா இருந்தவர் H.V. சேஷாத்ரிஜி அவர்கள். அவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே இந்து முன்னணி ஆரம்பித்த மகான் பெரியவர் வீரத்துறை ராமகோபாலன் ஐயா அவர்கள். அவர் எழுதின இயக்க கலை புத்தகத்தை படிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் கூட அவருடைய இயக்க கலை புத்தகத்தை படிக்கிறார்கள். பண்பாட்டு அடிச்சுவட்டிலே என்ற தியாக பூமி என்ற பத்திரிகையில் வந்ததே, அதிலே பல சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் குறிப்பிட்ட இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய பொதுச் செயலராக அன்றைக்கு இருந்தவர் H.V. சேஷாத்ரிஜி அவர்கள். அவர் ஒரு இடத்திலே சொல்கிறார், 3 மந்திரங்கள் உண்டு புத்த மதத்திலே. என்ன? முதல் மந்திரம் புத்தம் சரணம் கச்சாமி. புத்தரை நான் சரணடைகிறேன். ஐ டேக் ரெஃப்யூஜ் அட் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லார்டு புத்தா. புத்தரை நான் சரணடைகிறேன். காரணம், பூரண ஞானம் பொலிந்த நாடு, புத்தர் பிரானருள் பொங்கிய நாடு, அறிவுக்கண்ணை திறந்தவர். சரி, ஆனால் அந்த மந்திரம் முக்கியமா? முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியம் புத்தர் சொன்ன வழியில் நடப்பது. எனவே 2வது மந்திரம் என்ன? அந்த புத்தர் சொன்ன உபதேசங்களை தாங்கிய சங்கம் சரணம் கச்சாமி. அந்த சங்கத்தை தான் நான் சரணடைகிறேன், அதிலே அடைக்கலமாகிறேன். ஐ டேக் ரெஃப்யூஜ் அட் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் சங்கீஸ். சரி, சங்கம் தான் முக்கியமா அப்படின்றால், சங்கமும் கூட அறத்தின் பாதையிலிருந்து வழிவி விட்டால் தர்மம் முக்கியம். அதனால்தான் சங்க ஸ்தாபகர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெடுகேவார் தன்னுடைய பிரார்த்தனையிலும் சரி, சங்கத்தினுடைய பிரார்த்தனையிலும் சரி, சங்கத்திலே இருப்பவர்கள் ஸ்வயம் சேவகருடைய உறுதிமொழியிலும் சரி, தர்மத்தை காப்பதற்கான விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். தர்மஸ்ய சம்ரக்ஷணம், அறம் காக்கத்தான் அறம் நம்மை காக்கும். எனவே சங்கம் ஒரு கருவி. சங்கமும் கூட முக்கியமில்லை, சங்கத்தினுடைய சொல்லப்பட்ட தர்மம் அறம் அது முக்கியம் என்றார். எனவேதான் தர்ம சக்கரம் இந்த தேசத்தை பாதுகாக்கிறது. நம் நாட்டிலே ஏன் எல்லா மக்களும் எல்லாவித மத வழிபாட்டு முறைகளையும் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லோரும் தர்மத்தின்படி நடப்பதனால் தான். தர்மம்தான் முக்கியம், உண்மைதான் முக்கியம், சத்தியம்தான் முக்கியம். அதனால்தான் தியோசாபிக்கல் சொசைட்டியினுடைய வாசகம் கூட, there is no religion higher than truth. அந்த சத்தியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். தமிழகத்திலே டாக்டர் ஹெடுகேவார், பூஜனீய டாக்டர் கேசவ பலிராம் ஹெடுகேவார் சங்க ஸ்தாபகர், அவரால் தமிழகத்திற்கு அனுப்ப பெற்ற சிவராம்ஜி ஜோக்லேக்கர் என்ற பெரியவர் தமிழிலேயே பேசுவார். தமிழ் பண்பாட்டிலேயே அவர் ஊறி திளைத்தவர். அவர் நல்லோர் வட்டம் என்கின்ற ஒரு நல்ல இயக்கத்தை துவங்கினார். அப்பொழுது சொல்லுவார், எல்லோரும் பரவலாக நாம் சொல்வது குறையுள்ள மனிதர்கள் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கு. ஆனால் அவர் மாற்றி சொல்வார், நிறையில்லாத மனிதர்களே இல்லை, எல்லார்கிட்டையும் நிறை இருக்கு. குறையில்லாத மனிதரே இல்லை என்று சொன்னால் அவர் சொல்வார், நிறையில்லாத மனிதர்களே இல்லை, நிறை உள்ளவர்கள் எல்லாம். அப்படி சொன்ன அந்த சங்கத்தினுடைய 100ஆண்டு தருணத்திலே என் அன்பான வேண்டுகோள், அண்ணாமலைஜியை வெறுக்காதீர்கள். மெத்த படித்தவர், வாராது போல் வந்த மாமணி. அவருக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? தமிழகம் நன்றாக இருப்பதற்காக, பாரதம் நன்றாக இருப்பதற்காக, இந்த நாடு ஒன்றாக இருப்பதற்காக, நாடு நலம் பெற, வீடு வளம் பெற, நல்லதொரு சமுதாயம் உருவாகிட நீங்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும், தாங்கள் ஆரம்பித்த இயக்கமும் நன்றாக இருக்க வேண்டும்.
அதற்கு நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் என்று சொல்ல வேண்டுமே தவிர அவரை தூற்றாதீர்கள், வசைபாடாதீர்கள். பரமாச்சாரியர் என்று சொல்லப்படுகின்ற தெய்வத்தின் குரலாக விளங்குகின்ற காஞ்சி மகா பெரியவர் சொல்கிறார், ஒழிக 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 என்ற கோஷம் ஒழியணும். அதற்கு பதிலாக வாழ்க 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 என்ற கோஷம் எழணும். அதற்கு அவர் சொல்கிறார், வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஹரன் நாமமே சூழ்க என்ற பாடலை, திருஞான சம்பந்தர் பாடலை சுட்டிக்காட்டி ஒழிக ஒழிந்து வாழ்க கோஷம் எழணும். எதற்கெடுத்தாலும் இந்த நாடு ஒழியணும். பிரதமர் நம் பிரதமர் அல்லவா, ஏதோ அந்நிய நாடு போல பிரதமரை பார்ப்பது அப்படி பார்க்கக்கூடாது. நம் நாட்டிலே இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் சரி செய்யப்பட்டால் இந்த நாடு உலகத்திலே உயரும் என்றல்லவோ சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்காக நாம் முனைய வேண்டும். அதற்கு ஏற்ப இந்த கட்டுரை தினமணியிலே 16ஆம் தேதி மார்ச் மாதம் 2016 வந்த இந்த பெருந்தகையாளர் முனைவர் தி ராசகோபாலன் ஐயா அவர்களின் கட்டுரையை படிக்க நேர்ந்ததன் காரணமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். அதிக நேரம் ஆகியிருக்கலாம். இருந்தாலும் இந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிட்ட பெருந்தகையாளர்களை நாம் நினைப்போம், அவர் வழி செல்வோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.